ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாதவன் நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆயிருக்க ஜிடி நாயுடுவோட வாழ்க்கை வரலாறை பதிவு பண்ணக்கூடிய படமாக ரிலீஸ் ஆயிருக்க ஜிடிஎன் படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பிரியாமணி, சத்யராஜ், ஜெயராம், துஷாரா விஜயன், வினய் ராய், கருணாகரன், தம்பி ராமையான்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த கதை ஸ்டார்ட் ஆகுறதே ஜிடி நாயுடுவை ஒரு டீச்சர் வந்துட்டு சிலபஸில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுவாங்க. அதுக்கு கூட இருக்க மற்ற டீச்சர்ஸ் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல ஜிடி நாயுடு ஒரு தேச துரோகி, அவரை இன்க்ளூட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த புக்கை படிச்சு பாருங்க, இதை படிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் அவரோட விஷயத்தை ஹிஸ்டரியை புக்குக்குள்ள இணைக்க கூடாதுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ கோயம்புத்தூர்ல ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு மிஷின்ஸ் மேல ரொம்ப ஆர்வம். தான் கஷ்டப்பட்டு ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்குறாரு. வாங்கி அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி பார்த்து செக் பண்ணி படிக்காமையே அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுறாரு. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுதுன்னா, பஞ்சு வியாபாரத்துக்குள்ள நுழைஞ்சு பஞ்சு உற்பத்தி எல்லாம் பண்றாரு. அதுல பெரிய லாபம் அடைகிறாரு. சொத்தெல்லாம் வாங்கி ஒரு பெரிய தொழிலதிபராகவே மாறிடுறாரு. ஒரு கட்டத்துல பிரியாமணி ஒய்ஃபா நடிச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, உங்களோட ட்ரீம்ஸுக்கு நான் குறுக்கீடா இருக்கக்கூடாது, அதனால நீங்க என்னை விட்டுட்டு நீங்க வேற ஒரு கல்யாணம், உங்க ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்னால உங்களை இப்படி பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அப்படியே தனியா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் துஷாரா விஜயனை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பருத்தி மில்ல நிறைய நஷ்டமாகி அதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கே திரும்பிடுறாரு. அதுக்கப்புறம் வெள்ளக்கார துரைக்கிட்ட இவர் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அங்கதான் இங்கிலீஷு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா லாங்குவேஜையும் கத்துக்குவாரு. அப்படியே அந்த வெள்ளக்கார துறை என்ன பண்றாருன்னா, ஒரு பஸ்ஸை ஒன்று கொடுக்குறாரு. பஸ்ஸை கொடுத்து, நீ இந்த பஸ்ஸை வச்சு 100 பஸ் ஆக்கு, 1000 பஸ் ஆக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப அவர் சொன்ன வாய் முகூர்த்தம், இவர் ஒரு பஸ்ஸை 100 பஸ் ஆக்குறாரு, 100 பஸ்ஸை 1000 பஸ் ஆக்கிடுறாரு. கடைசியில அது ஒரு நிறுவனமாவே மாத்துறாரு. யுனைடெட் மோட்டார்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமா மாத்துறாரு. அதுல கஷ்டப்படக்கூடிய பஸ் ஓனர்ஸையும் இணைச்சு அவங்க கூட வேலை செய்ய சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல சத்யராஜ் இணையறாரு. அவரும் ஒரு பஸ் வச்சிருக்காரு. அவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறதுனால அந்த பஸ்ஸை ஹீரோ கிட்டே வித்துட்டு போயிடுறாரு. நான் இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுதுன்ட்டு மாதவன் நோட் பண்ணிடுறாரு. நோட் பண்ணிட்டு இவரை சோதிக்கிறாரு. அப்பதான் இவருக்கு பஸ்ஸை பத்தின எல்லா விஷயங்களும் தெரியுது, மோட்டரை பத்தின நம்மள மாதிரியே எல்லா விஷயங்களும் தெரியுது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே அவரை கூடயே வச்சுக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிறுவனமும் பெருசாகுது. ஆனா இவர் உயர்றத ஒரு வெள்ளக்காரன் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த வெள்ளக்காரன் ஒரு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய ஆளா இருக்கான். ஏன்னா இவர் இருந்த பீரியட்ல வெள்ளக்கார ஆட்சி இருந்ததுனால அந்த வெள்ளக்காரன் இவரை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இவரை எப்படியாவது கமுத்து உண்ணும் அப்படின்ற பிளான் பண்றாங்க. ஆனா அவரை உயர்ந்துகிட்டே தான் போறாரு. நிறைய இன்வென்ஷன் கண்டுபிடிக்கிறாரு. ரேசர் பிளேடு, அதுக்கப்புறம் ட்ரிம்மரு, அதுக்கப்புறம் மோட்டார் சைக்கிள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கண்டுபிடிக்கிறாரு. காரு கண்டுபிடிக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும் போது இவர் மேல இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றாங்க. இவர் ஒழுங்கா வரி கட்டுறது இல்ல அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. ஆனா இவர் ஒழுங்கா தான் கட்டிட்டு இருக்காருங்கிறத பில்லோட இது பண்றாரு. ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதை விசாரிக்க ஜெயராம் அங்க இருந்து வராரு. அவரை சேலத்து சிங்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அவர் பேப்பரை வச்சுதான் பேசுவாரு. அதனால பேப்பர்ல அவங்க வெள்ளக்காரன் கோல்மால் பண்ணிடுறான். அதனால இவரும் அதை நம்பிடுறாரு. நம்பி ஜிடி நாயுடுவை ரொம்ப கார்னர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவர் சொத்தெல்லாம் முடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்க. ஆனா எதுவுமே நடக்காது. அவருக்கு அது சின்ன காசு தான் இருந்தாலும் அந்த ஊழலுக்குள்ள நம்ம போகக்கூடாதுங்கிறத ரொம்ப மோட்டிவா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அதனால அவர் அந்த பணத்தை கட்டவே மாட்டாரு. இவங்க என்ன வேணா பண்ணட்டும், நான் என் வேலையை பார்க்கறேன்ற மாதிரி பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பென்ஸ் நிறுவனத்தை கோயம்புத்தூருக்குள்ள கொண்டு வரணுன்றதுக்கோசரம் பல முயற்சிகளை ஜெர்மனிக்கு போய் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இங்க அவருக்கு சூழ்ச்சிகள் நிறைய நடந்துட்டு இருக்கும். அவருக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். முதல் உலக போர் வேற நடக்க ஆரம்பிச்சிடும். இவரால் சரியான நேரத்துல தான் ஊருக்கு வர முடியாம போயிடும். நிறைய கஷ்டப்படுவாரு. ஒரு கட்டத்துல இவருக்கு குழந்தைங்க எல்லாம் பிறந்து ரொம்ப ஓரளவுக்கு செட்டில்மெண்ட்ல இருக்கும் போது இவர் என்ன பண்றாரு,
பண்றாருன்னா அந்த பென்ஸ் நிறுவனத்தை எப்படியாவது நம்ம கோயம்புத்தூருக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற பிளான் பண்றாரு. அப்படி பிளான் பண்ணும்போது தாங்கிட்ட இருக்கிற நிலத்தெல்லாம் வச்சு கம்பெனியெல்லாம் ஓப்பன் பண்றாரு. ஒரு 1000 பேத்துக்கு வேலையெல்லாம் கொடுக்குறாரு. ஆனா அந்த பென்ஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒருத்தன் வந்து கான்ட்ராக்ட் வாங்கணும்னு நினைக்கிறான். ஆனா அவன் வந்து வாங்க முடியாம போயிருது. அதுக்கு பதிலாக ஜிடி நாயுடு வாங்கிடுறாரு. வாங்கினோடனே பொறாம ஆகி போயிருது. அவன் என்ன பண்றான்னா வெள்ளக்காரத்துறை கிட்ட சொல்லி அங்க உள்ளேயே ஒரு ஆளை செட் பண்ணி அவனை வந்து பிளான் பண்ணி தோக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதுக்கு கையாலா கருணாகரன் உள்ள இருந்துக்கிட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஃபைல்லாம் மாற்றி வைக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா இவரோட சொத்தை ஃபுல்லா ஜப்தி பண்ணணுங்கிற சுச்சுவேஷன் வந்துருது. அதை வந்து ஜெயராம் கண்டுபிடிச்சிடறாரு. இவர் வந்து நல்லவர் தான் ஜிடி நாயுடு, ஆனா இவங்க பண்ற ஊழல்னால இவர் வந்து மாட்டிக்குவாரு. அதனால நாமளே இவர்கிட்ட எல்லாத்தையும் விஷயத்தையும் சொல்லிடலான்ட்டு தாங்கிட்ட இருக்கிற ஒரு ஆளை வச்சு சத்யராஜ் கிட்ட சொல்லி மாதவனுக்கு தெரியிற மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரு ஒரு பிளான் போடுறாரு. அதுதான் இந்த படத்தோட பெரிய ட்விஸ்டே. என்னன்னா தான் பொண்டாட்டிக்கிட்ட விவாகரத்து வாங்குற மாதிரி வாங்கி அந்த ஜீவனாம்சம் கொடுக்குற மாதிரி பண்ணிடுறாரு. தாங்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் தான் ஒய்ஃபு கிட்டே போற மாதிரி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுது. அதுக்கப்புறம் அவங்களாலையும் எதுவுமே செய்ய முடியாம போயிடுது. ஆனா அவருக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், அவர் நினைச்ச அந்த பென்ஸ் கம்பெனியை அவருக்கு கொண்டு வர முடியாம போயிடுச்சுங்கிறது தான் வருத்தமே. அதுக்கு பதிலாக அவர் ஒரு பேரை சஜஸ்ட் பண்றாரு, டாடா மோட்டார்ஸ்னு. அவங்க தான் இந்த நிறுவனத்தை உள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க பண்ண சாதனைகள்லாம் நமக்கே தெரியும். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு டைம் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆளு, அதாவது அந்த ஜெயராம பாக்குறாரு. பார்த்துட்டு நீங்க அந்த பணத்தை நீங்க நினைச்சிருந்தா கட்டியிருக்கலாம், ஏன் கட்டல அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு ஊழல் பணம், இதை வந்து நான் கட்டியிருந்தேன்னா என் கை வந்து கரையா போயிருக்கும், அதனால நான் இந்த பணத்தை கட்ட மாட்டேன். இதுக்கப்புறம் பின்னாடி வர சங்கதிகள் இதை நடத்துறது எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் பண்ண சாதனைகள்லாம் நமக்கு படத்துல காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்தாவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் வந்துட்டு இந்த சிலபஸை உள்ள கொண்டு வரணும்னு சொல்லும் போது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட பிறகு எல்லா சிலபஸ்லயும் இவரோட வரலாறு அப்படியே வருது. அதோடய இந்த கதையை முடிக்கிறாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு டீசன்ட் மூவி தான். கண்டிப்பா இதை தியேட்டர்ல போய் பார்த்தே ஆகணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம மறந்துட்டோம், இவரோட வரலாறை தெரியாம இவ்வளவு நாளா இருந்துட்டோங்கிறதுக்கு நம்ம ரொம்ப வெக்கப்படணும். அது மட்டும் இல்லாம இவர் எவ்வளவு விஷயங்களை நமக்கோசரம் அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காருங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மாதவனோட நடிப்பு, மற்றவங்க சப்போர்ட்டிங் காஸ்ட்ல வந்த எல்லாத்தோட நடிப்பும் ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. பிடிச்சவங்க தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.